போன கிழமையில் நாங்கள் பார்த்தோம், காத்திருப்போம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். காத்திருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். ஸோ தாமதங்கள் நம் நன்மைக்காக தேவன் மேன்மையானதை அந்த தாமதத்தின் மூலமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் தரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆபிரகாம் அவசரப்பட்டதினாலே இஸ்மவேலை உருவாக்கி கொண்டார். அது அவருக்கு வேதனையை கொடுத்தது என்று பார்த்தோம். அதே நேரம் ஈசாக்கு கர்த்தரால் அவருக்கு கொடுக்கப்பட்டவர், அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றும் சற்று அதை குறித்தே நாங்கள் சற்று பார்க்க போகிறோம். ஆகவே காத்திருப்பு என்பது அல்லது காத்திருப்பது அப்படி என்று சொல்வது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். யாரும் சொல்ல முடியாது காத்திருக்கிறது ரொம்ப லேசான காரியம் என்று சொல்லி. எந்த காரியத்தில் நமக்கு காத்திருக்க வேண்டி வந்தாலும் அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இதன் மூலமாக என்ன பேசுகிறார் என்றால், காத்திருப்பதின் மூலமாய் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆமென். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மையானதை மேன்மையானதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் அவசரப்படக்கூடாது. நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இது எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் இன்னொரு பகுதியை நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதுதான் காத்திருப்பது நமக்கு ஒரு பெரிதான பாதுகாப்பை அளிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாதுகாப்பு. அது என்ன பாதுகாப்பு என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால் ஏசாயா 60:22. ஐசாயா சாப்டர் 60 verse 22. ஏசாயா 60:22 வசனத்தை வாசித்தால், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஓகே. கர்த்தராகிய நான் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென் ஆமென். ஏற்ற காலத்தில், சரியான அந்த நேரத்தில், டைம்ல நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அதாவது நம்மளுக்கு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எதுவுமே எங்கேயுமே அசையாத மாதிரி, மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். என் வாழ்க்கையில் எந்த ப்ரோக்ரஸுமே இல்லை, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அது தாமதமாகி கொண்டிருக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உங்களை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நடக்காதது மாதிரி இருக்கிறது, ஒன்றுமே அசையாத மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல ஸ்டக் ஆகின மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்திருக்கிறேன். ஒரு காரணத்தின் நிமித்தம் நீங்கள் நினைக்கிறீங்க, இப்படியே இதே இடத்துல இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டு இருந்தா எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், அந்த காரியங்களை ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க நினைக்கிறோம், இல்லை, இப்போ இது நடந்தா தானே நல்லோம், இப்போ இது நடந்தா தானே நல்லோம், இப்போ இது கிடைச்சா தானே நல்லோன்னு சொல்லி இந்த டைம்ல நான் இந்த இடத்துல நின்றா தானே இதை நான் அடையலாம் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா இருக்குது. உங்களுடைய எதிராளியானவன், பிசாசானவன் உங்களுக்கு எதிராய் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்க அறியாம இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க, இல்லை எனக்கு இது நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார், இல்லை, நான் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக அதன் நேரத்தில் நான் தீவிரமாக செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தையை நம்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் தீவிரமாய் நமக்கு தேவையானதை அவர் செய்து கொடுப்பார். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆகவே இந்த காலம் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலது அப்பப்போ நடந்தால் தான் நல்லா இருக்கும். ஆமென். என்னங்க? ஆமென். சிலது அப்பப்போ நடக்கணும். ஆமென். எப்பயுமே நடக்கக்கூடாது. அப்பப்போ நடந்தால் தான் சிலது நல்லதாக இருக்கும். ஆமென். ஆகவே நடக்குது இல்லைன்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக என்னை ஆண்டவர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார், அவருடைய சட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார் என்று நாங்கள் எண்ணுவோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாங்களே சொல்லியிருக்கிறோம், நல்ல வேலை அதை நான் செய்யலை, நல்ல வேலை அங்கே நான் போகலை, நல்ல வேலை இதை நான் வாங்கலை, இப்படி பல முறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதை பின்பு போய் பார்க்கக்குள்ள வந்து, ஐயோ, அதை பண்ணியிருந்தால் பெரிய பிரச்சனையில் இருப்பேன், அது நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் சற்று அதை தாண்டி போகிற நேரத்தில் நமக்கு புரியுமா இருக்கும். அதை மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் அது எல்லாம் நேர்த்தியாய் தீவிரமாய் நான் செய்து முடிப்பேன். ஆமென்.
தேவனின் காத்திருக்கிற தேவனுக்காக காத்திருக்கிறதுல ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆமென். அது மீனிங் வந்து தேவனுடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதை தாண்டி போய் நம்மளால் சில காரியங்களை செய்யலாம் முடியாதுன்னு நான் சொல்லலை. போன கிழமையே சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன். தேவனுடைய கரத்தில் அடங்கி இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. இல்லை என்னால் அடங்கி இருக்க முடியலை, நான் ஒரு அடங்கா பிடாரி, நான் என் இஷ்டப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி போய் செய்யலாம் முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் அதன் பின்பு என்ன நடக்குன்றதை நாங்கள் தொடர்ச்சியாய் பார்ப்போம். நல்ல ஒரு அதிகாரம் இருக்குது, நீங்கள் வாசிச்சிருக்கீங்களோ தெரியலை, சேர்ந்து வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கொஞ்சம் அடங்கி போவோம். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். வேதம் எதையெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை இந்த வசனத்தை வாசிப்போம். அழகான ஒரு அதிகாரம். சாலமோன் ராஜா, இந்த உலகத்திலே அதிக ஞானம் படைத்தவர், தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ மனிதன். அவர் இப்படியாய் சொல்லுகிறார். பிரசங்க எக்லிஸ்டியாஸ்டிக்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. கொஞ்சம் இருங்க சிஸ்டர், அவங்களை போடுறதுக்கும் ஒரு காலம் உண்டு. கொஞ்சம் நைஸ். ஓகே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒரே வார்த்தையில எல்லாமே கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்துக்கு கீழ் இருக்கிற, நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் வானத்துக்கு கீழே. இப்போ வானத்துக்கு கீழே இருக்கிற எங்க எல்லாருக்கும் எல்லாமே நடக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். பிறக்க ஒரு காலம் உண்டு. சரி, பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆமா, பிறக்க ஒரு காலம் உண்டுன்னு சொன்னா ஒரு தாய் கர்ப்பவதியான பின்பு அந்த பிள்ளை பிறப்பதற்குன்னு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. ஆமென். இவ்வளோ நாட்கள் அந்த பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாட்கள் ஆகும் பொழுது அதற்குரிய வேதனைகள், அதற்குரிய காரியங்களுக்குள்ளாக சம்டைம்ஸ் அந்த தாய் கடந்து செல்ல வேண்டியிருக்கு. ஸோ பிறக்கிறக்கணும், டெஃபினிட்லி பிறக்கிறவங்க எல்லாரும் இறக்கணும் கட்டாயமா. ஸோ பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, தெரிந்த விஷயம் தான். ஓகே. நட ஒரு காலம் உண்டு. வயல்ல போயிட்டு எல்லாத்தையும் நடுவாங்க, எல்லாத்தையும் நடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பேசாம இருக்க முடியாது, பிடுங்கிறதுக்கு ஒரு டைம் வரும், பிடுங்கியே ஆகணும், இல்லாட்டி நஷ்டப்பட்டுருவாங்க. ஓகே. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. நெக்ஸ்ட் வெர்ஸ். ஓகே. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. இது வந்து நம்ம பேர் ரொம்ப பேர் தப்பா பண்றது. அழ ஒரு காலம் உண்டு. எங்க அழுவாங்க அதிகமா எங்கன்னா, ஒரு உதாரணமா சொன்னா, ஒரு ஃபியூனரல் ஹவுஸுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, அந்த வேதனையில் அழுவாங்க. ஆனால் சிலரை பார்த்துருக்கீங்களா, அங்கே போனால் சிலரால் அந்த அமைதியாக இருக்க முடியாது. அலாட்டியும் பரவாயில்ல, அமைதியாக இருக்கணும். இல்லை, அங்கே போனால் தான் தேவையில்லாத ஜோக்ஸ் எல்லாம் வரும் ஒவ்வொரு ஆக்களுக்கு. அப்படி கண்டிருக்கீங்களா யாராவது? இந்த ஃபியூனரல் ஹவுஸில் தான் ஜோக் பண்ணுவாங்க, ஃபியூனரல் ஹவுஸில் தான் சிரிப்பாங்க, ஃபியூனரல் ஹவுஸில் தான் இதெல்லாம் பார்த்து நக்கல் அடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, சொல்லப்படுது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஓகே. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. இது ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதை தப்பா பண்றது. மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல பேசுறது, பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கிறது, இதெல்லாம் தப்பா பண்றது. சரி, சில காரியங்கள் மத்தியில மௌனமா தான் இருக்கணும். ஏன்னா மௌனம் தான் சில காரியங்களுக்கு நம்ம ஜெயத்தை கொடுக்கும். ஆமென். ஆகவே வீட்டுல எல்லாம் மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருந்துட்டா எல்லாம் நல்லா. ஆனா சில இடத்துல வீட்டுல பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. அந்த நேரத்தில் பேசாததுனாலையும் பிரச்சனை வருதுண்டு. அதனால எந்த நேரமும் பேசவும் கூடாது, எந்த நேரமும் மௌனமா இருக்கவும் கூடாது. அதுக்குன்னு டைம் இருக்கு. ஓகே. பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. இது என்னது, சிநேகிக்கிறது நல்ல விஷயமா இருக்கு, ஆனா பகைக்கிறது என்னது, கூடாது, பகைக்க கூடாது நம்ம அப்படின்னு. ஆமா, நம்ம சிநேகிக்கலாம். அதே நேரத்தில் அவங்க செய்யற காரியம் கர்த்தருக்கு புறம்பான காரியமா இருந்தா தள்ளத்தான் வேண்டி வரும். ஆமென். அதே நேரத்தில் இல்லை நான் நேசிக்க போறேன்னு நேசிக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களுக்கு செய்ய சொல்றாங்க. அந்த டைம்ல நம்மளால அவங்கள சிநேகிக்க முடியாது. சிநேகிக்க முடியாதுன்னு சொல்லக்குள்ள அவங்கள நாங்கள் வெறுக்கிறது இல்லை, பட் முடியாது, இந்த காரியத்தில் நம்மளால முடியாதுன்னு சொல்ல அது ஒரு பகைக்கிற காலமா மாறுது. ஓகே. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. சரி. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு.
வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வார்த்தை சொல்லுது இது 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 இதுக்கெல்லாம் காலம் இருக்குது. இதெல்லாம் அப்பப்ப இப்படி இப்படி நடக்கணும். கடவுள் இப்படி இப்படியா காரியங்கள் இப்படி இப்படி காலங்கள் எங்க லைஃப்ல செய்வாரு. இதை நினைச்சு கவலைப்படுறதுல நமக்கு என்ன பலன் இருக்கு? என்ன பலன் இருக்கு? நெக்ஸ்ட், மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஆமென். ஆகவே நம்ம எதை நினைத்தும் கலங்காம போய் கொண்டிருப்போம். ஓகே, நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் மனுஷரால கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஆகவே நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துல ஏன் என் லைஃப்ல இப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ டிலேயா இருக்கு, ஏன் எதுவுமே நகர மாட்டேங்குது, அசைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராய போகாம கர்த்தர் இந்த காலத்துல என்னை இப்படி தான் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் போகணும். ஆமென். வார்த்தை சொல்லுது, அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். எங்களால் அதை பற்றி எல்லாம் யோசித்து கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் ஏன் இதை இவ்வளவு தாமதிக்கிறாரு, கர்த்தர் ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறாரு என்று சொல்லி எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் யோசிக்க முடியாமல் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு வார்த்தை, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்று நம்பிட்டு சைலண்டாக போகணும். Verse 12, மகிழ்ச்சியாய் இருப்பதும் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னது? மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆமென். நம்ம ஜீவனோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் எங்க லைஃப்ல நன்மையை செய்வேன்னு சொல்லியிருக்காரு, தீவிரமா செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் எதை நினைச்சும் கலங்காம எப்பயும் மகிழ்ச்சியா இருங்க. ஆமென். ரெண்டாவது விஷயம், நன்மை செய்யுங்க. ஆமென். சம்டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், அந்த நம்மளுடைய லைஃப்பில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கக்குள்ள நமக்குள்ள ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியெல்லாம் நம்ம தீமையானதை மற்றவங்களுக்கு செஞ்சிருவோம், தீமையானதை பேசிடுவோம், தீமையான மாதிரி நடந்துருவோம். அது ஒரு பொறாமையினால எரிச்சல்னால பல விதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உங்களுக்கு நடக்க வேண்டியது நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்போ நீங்கள் என்னுடைய பாதுகாப்பின் கரத்தில் இருக்கிறீங்க. ஆகவே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் நன்மையை செய்கிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்தினாலும் சூழ்நிலை எப்படி நமக்கு இருந்தாலும் நாம் தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஆமென். வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இதை செய்து கொண்டு நாம் வாழுவது தான் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாக எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். இன்றைக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ காரியங்களை செய்திருந்தாலும் நம் கண்கள் அதை பார்க்குதில்லை. கர்த்தர் எத்தனை காலில் கூட நாங்கள் இந்த சேமனுக்கு முதல்ல நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்கு எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் செய்து 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 நம்மளை பாதுகாத்து அவர் நடாத்தி கொண்டிருக்கிறார். நம்ம அதை பற்றி யோசியாமல் அநேக காரியங்கள் நமக்கு நடக்குதில்லை என்று சொல்லி நம்ம அதை பார்த்து குறைவு சொல்லி கொடுக்க கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருங்க, இதை விட்டு விடாதிருங்க. ஹல்லேலூயா. ஆகவே நம்மை ஆண்டவர் காரியங்கள் தாமதிக்குன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. நம்மை ஆண்டவர் பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்கள், இந்த நோவாவின் நாட்களில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது நமக்கு தெரியும். நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய துணையா பார்ட்னர்ஸுமாக என்ன செய்கிறாங்க, எல்லாருமா அந்த கப்பலுக்குள்ளே போய் இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது 7 நாட்களுக்கு பின்பதாக மழை பெய்ய ஆரம்பித்ததாம். சரியா? எத்தனை நாட்களுக்கு பின்பு? 7 நாட்களுக்கு பின்பு. அதன் பின்பு எவ்வளவு நாள் மழை பெஞ்சுன்னா 40 நாள் மழை பெஞ்சிச்சான். சரியா? 40 நாள் மழை பெஞ்சு தண்ணி ஆகவே இந்த மழை பெஞ்ச உடனே இந்த கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே மிதந்து எவ்வளோ நாள் மிதந்து போகுதுன்னு சொல்லிச்சுன்னா 110 days, 110 நாட்கள் அது மிதந்து அரராத் மலையை போய் அடுத்து. ஸோ ஏற்கனவே மழை 40 நாள் பெஞ்சிருக்குது, இது 110 நாள் போயிருக்குது, எல்லாமா 150 days ஆயிடுச்சு கப்பலுக்குள்ளே. சரியா? கப்பலுக்குள்ளே 150 days அவங்க போயிட்டாங்க. இப்போ போய் அரராத் மலையில் போய் நிற்குது. இந்த அரராத் மலையில் இந்த கப்பல் நின்றதன் பின்பதாக 220 நாட்கள் எடுத்துச்சாம். எதுக்கு? தண்ணி எல்லாம் வற்றுறதுக்கு. எவ்வளோ நாட்கள்?
200. அப்போ இன் டோட்டல் 370 டேஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் கொஞ்சம் நாட்களும். சரியா? ஆகவே இவ்வளவு நாட்களும் இவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? எப்படி இருக்கிறாங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்க. இவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இதுக்குள்ளே தான் அங்கே நடக்கணும், வாஷ்ரூம் போவாங்க வருவாங்க, இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எவ்வளோ நாட்கள் இருக்கிறாங்க? நம்மளால் 2 ஹவர் சர்வீஸுக்கு அமர்ந்திருக்கிறதே கஷ்டம். ஆனால் அவங்க 370 டேஸ், யோசிங்க, 370 டேஸ் ஒரே இடத்துல, ஏசி இல்லை, ஹீட்டர் இல்லை, ரைட், ஏர் ஃப்ரெஷ்னஸ் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருந்திருக்கும்? மிருகங்களோட ஒவ்வொரு நாற்றங்கள் இருந்திருக்கும். சரியா? மிருகங்களோட சத்தம் இருந்திருக்கும். நமக்கு ஒரு சத்தத்தை ஒரு 5 நிமிஷம் கேட்க முடியாது. டிராஃபிக்கில் கொஞ்சம் ஹார்ன் அடித்தா நம்மளால் தாங்க முடியாது. ஒரு ஆள் கச்ச 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 கச்சன்னு பேசிகிட்டு இருந்தால் நம்மளால் கேட்க முடியாது. 370 நாட்களும் இந்த சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்கள், ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது இருக்கிறதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஆமென். அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. நோவாவுடைய குமாரர்கள், அவருடைய மனைவிமார், அவருடைய மனைவி யாராவது இருந்து எங்களால் இந்த கப்பலுக்குள்ளே இதுக்கு மேலே இருக்க முடியாது, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் குறை சொன்னதை எங்களால் பார்க்க முடியாது. அவங்களுக்கு அது கஷ்டம், எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ மாதிரி ஒரு விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்படியே உள்ளே இருக்கிறாங்க, அது அப்படியே போயிட்டே இருக்குது. மழை பெய்யுது, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்சு அப்படியே போய் மேலே அரராத் மலையில் நிற்குது. அப்போ அரராத் மலையில் நின்ற பின்பாவது இறங்கலான்னு பார்த்தா தண்ணி வற்றுதில்லை, தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் இன்னைக்கு அது எல்லாம் முடிஞ்ச பின்பு சொல்கிறோம் 220 டேஸ் அது இருந்துச்சுன்னு சொல்லி. அன்னைக்கு அவங்களுக்கு 219 டேஸ் 15 டேஸில் கூட தெரியாது 220 டேஸில் நாங்கள் வெளியில் வரப்போகிறோம்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் அவங்க உள்ளே இருந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அதுதான் அவர்களுக்கு அரணிப்பான பாதுகாப்பான இடமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நீங்கள் கூட இன்றைக்கு சம்டைம்ஸ் லைஃப்பில் அப்படியான ஒரு இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், பல வருடங்கள் ஆயிற்று, பல நாட்கள் ஆயிற்று, ஏன் எனக்கு இது இன்னும் நடக்குதில்லை, ஏன் எனக்கு இது இன்னும் கிடைக்குதில்லை, ஏன் என் வாழ்க்கையில் எந்த மூமெண்ட்டை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னதான் அப்படி இருந்தாலும் உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆமாம், இதனால் யாரும் பட்டினியாக ஒன்றும் இருக்கலையே, இதனால் உங்களால் வாழ முடியாத இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படலையே. கொஞ்சம் காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இன்னும் இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் தேவையானது தேவன் கொடுத்து உங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க இவ்வளவு நாள் 370 நாட்கள் இவங்க கப்பலுக்குள்ள இவங்க பிரயாணித்து கொண்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, நாற்றமாக இருக்குது, சத்தமாக இருக்குது, ஒழுங்கான தூக்கம் இல்லை, எல்லாமே கடினமாக இருந்தாலும் அது வெளியிலே இருக்கிற அன்றைக்கு இருந்த உலகத்தில் இருந்த மக்கள் முகம் கொடுத்த காரியத்தை காட்டிலும் இது ஒரு பாதுகாப்பான இடமா இருந்தது. ஹல்லேலூயா. இது பாதுகாப்பாக இருந்தது. வெளியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், வெளியில் மரங்கள் எல்லாம் அப்படியே அடிச்சிட்டு போகுது, தண்ணியில் அப்படியே மக்கள் எல்லாம் மரித்து போகிறாங்க, கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து போகுது, வெளியில் ஒரு பெரிய சேதம் நடந்து கொண்டிருக்கு. அந்த சேதத்தில் அநேகர் மரித்து அழிந்து கொண்டு போகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த கஷ்டம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்கிறார், முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் சம்டைம்ஸ், ஏன் இது நடக்க மாட்டேது என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஹே, என்னுடைய பாதுகாப்பை விட்டு நீ வெளியிலே போவா என்றால் இதை விட ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே நீ சிக்கிக் கொள்வாய் மகனே, மகளே. ஆகவே தான் நான் உன்னை இரவும் பகலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நீங்க கேட்கலாம், ஆண்டவரே, இந்த ஜாப்ல நான் இவ்வளவு நாள் இருக்கிறேனே, எந்த ப்ரமோஷனும் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், இல்ல, ஏற்ற நேரத்தில் நான் தருவேன். இப்ப ஏன் அந்த ப்ரமோஷனை கொடுத்தேன்னு சொன்னா உன் ஜாப்பை கூட நீ இழந்து போய்விடலாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளவு நாள் தான் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் நான் வாடகை வீட்டில் இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் இந்த பழைய வாகனத்தை ஓட்டுறது, எவ்வளவு நாள் தான் எப்போ தான் என் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணும், எப்போ தான் என் லைஃப்பில் இது நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்கும் பொழுது நடக்கும், அதை நான் தீவிரமாய் உனக்கு நன்மையாய் செய்து முடிப்பேன். இப்போ உங்களுக்கு தேவை இந்த இடம், இந்த பாதுகாப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ நமக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். இப்போ நம்மை ஆண்டவர் பாதுகாத்து தான் வைத்திருக்கிறார். இப்போ அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அவர் எங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறபடினால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே நோவாவின் கப்பலுக்குள் இருந்தவர்கள் முறுமுறுத்ததாக பார்க்க முடியாது. யாருமே முறுமுறுக்கல்ல, யாருமே முறுமுறுக்கல்ல. கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கணும்னு யாருமே சொல்லலை. எல்லாரும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இறந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததை பாதுகாப்பது நம்முடைய கரங்களிலே உண்டு. ஆமென். ஏற்கனவே சொன்ன ஒரு கதை திரும்ப சொல்கிறேன். சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை நாங்களே இழந்து போயிடுவோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிறத நமக்கு பாதுகாக்க தெரியாது. ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருப்பார். நம்ம அந்த இடத்த விட்டு இருக்க முடியாமல் நம்ம வெளியில் போகிறதுனால சில கண்ணீரான, சில கஷ்டமான, சில வேதனையான காரியங்களுக்குள்ளே நாங்கள் போக வேண்டி வரும். ஒரு நாள் ஒரு ராஜா காட்டிலே பிரயாணித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கண்டார், ஒரு மனிதன் மரம் வெட்டி கொண்டிருந்தான். அந்த மனிதன் சொன்னான், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால மரம் வெட்டுகிறேன். ஆதாம் செய்த பாவத்தினால, ஆதாம் செய்த பாவத்தினால, ஏன் சும்மா ஏவாள் எடுப்பான்ல, ஆதாம் செய்த பாவத்தினால இந்த மரம் வெட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருந்தான். இதை பார்த்த ராஜா கேட்டார், ஹே, ஏன் நீ அப்படி சொல்கிறாய்? அதுக்கு அவன் சொன்னான், ஆதாம் மட்டும் அன்னைக்கு சரியாக இருந்திருந்தா நான் இன்னைக்கு மரம் வெட்ட தேவையில்லை, நல்லா ஏதேன் தோட்டத்தில் ஆடி பாடிட்டு இருந்திருப்பேன். எல்லாம் இந்த ஆதாம் செஞ்சது. அப்படியா, வா என்னோடைய கூட என்னுடைய அரண்மனைக்கு வா என்று சொல்லி ராஜா அவனை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய் ராஜா அவனுக்கு சொன்னார், என் வீட்டில் உன் வீடு மாதிரி நினச்சி நீ நல்ல சந்தோஷமாக வாழப்பா அப்படின்னு சொன்னால் அவன் சந்தோஷமாக அங்கே நாட்களை கழிக்க ஆரம்பித்தான். நாட்கள் சென்றது. ஒரு நாள் ராஜா சொன்னார், நான் வேறொரு தேசத்துக்கு போக வேண்டியிருக்கு, நான் அந்த வேறு தேசத்துக்கு போயிட்டு வரும் மட்டும் நீ இந்த வீட்டை பார்த்துக்கொள், உனக்கு பிடித்தபடி நீ இந்த வீட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸை மட்டும் நீ திறக்கக்கூடாது, அதை பற்றி கேரே பண்ணக்கூடாது, உன் பாட்டில் நீ இருக்கணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு ராஜா போயிட்டார். 5 நாட்களில் ராஜா வருவேன்னு சொன்னார். 3 நாள் ஆச்சு, இவருக்கு அந்த பாக்ஸை பற்றி எண்ணமே இல்லை. 4ஆவது நாள் நடந்து போக்குள்ள பாக்ஸ் கண்ணில் பட்டுச்சு. என்னடா அந்த பாக்ஸில் இருக்கும் அப்படி, ஏன் இவர் வேணா சொன்னார்? நம்ம தான் வேணா சொன்னால் செஞ்சு பார்க்குறோம் பாசே. சரி, என்னடா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று காதை வச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏதோ குடுன்னு ஓடுது. இவருக்கு இப்போ ஒரே இதை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாராம், அந்த பாக்ஸை லைட்டாக இப்படி திறக்கக்குள்ள உள்ளே இருந்து ஒரு அணில் தெரியும் தானே, அணில் ஒன்று உள்ளேருந்து ஓடிச்சான். இவர் ஓடுறாராம், அணிலோடு தான், இவர் ஓடுறாராம், அணிலோடு தான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாராம். இவரால் பிடிக்க முடியல, அணில் ஓடி போயிருச்சான். பாக்ஸை மூடி வச்சாரா, ராஜா வந்தாரா. இதில் முதல் இன்னொரு விஷயம் சொல்லணும். இவர் இந்த அரண்மனைக்குள்ளே வந்த உடனே ராஜா இவருடைய அந்த கோடாரி இருக்குல்ல, அந்த கோடாரியை வீட்டுக்கு பின்னால் கொண்டு வைக்க சொன்னாராம். சரி, கோடாரி வீட்டுக்கு பின்னால் தான் இருக்குது. இங்கே அணிலும் ஓடிருச்சு. இப்போ ராஜா சொன்னாரா, ஏன்னா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சோந்த மாதிரி. இல்லையே, ஒன்றும் இல்லையே, நல்லா இருந்தீங்களா? நல்லா இருந்தேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அந்த பெட்டியை எதுவும் திறந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி ஆனாராம். அவர் சொன்னாரா, எங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை பார்க்கக்குள்ள பெட்டியில் அணில் இல்லையா. என்ன அடைஞ்சு? இல்லை, நான் 4 நாள் வெயிட் பண்ணேன் ராஜா, என்னால் இருக்க முடியல, அதனால தான் 5ஆவது நாள் இப்படி திறந்து பார்த்தேன். திறந்து பார்க்கக்குள்ள உள்ளேருந்து அணில் ஓடிருச்சு அப்படின்னாராம். ராஜா சொன்னாராம், கொஞ்சம் பின்னால் போய்ட்டு அப்படியே அந்த கோடாரியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. கோடாரி எடுத்துகிட்டு வந்தோன்னா ராஜா சொன்னாராம், திரும்ப நீ காட்டுக்கு போய் மரம் வெட்டி தான் இனி பிழைக்கணும். ஆனால் இனிமே வெட்டுற நேரம் நீ என்ன சொல்லணும்னா, ஆதாம் செய்த பாவத்தினால இல்லை, நான் செஞ்ச பாவத்தினால, மனசிலாயோ நான் செஞ்ச பாவத்தினால நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி மரத்தை வெட்டி நீ வாழு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம போய் நல்ல இடத்துல வச்சாலும் சம்டைம்ஸ் நமக்கு இருக்க முடியாது. ஆமென். நமக்கு ஏதாவது செய்யணும் போலே இருக்கும். ஆண்டு சொல்ல, இல்லை இது இப்போதைக்கு போதும், நீங்கள் இதை செய்துட்டு இப்படி இருங்கன்னு சொன்னால் நம்ம அதில் இல்லாமல் நம்ம வேறு காரியங்களை நம்ம செய்ய போகிறதுனால சம்டைம்ஸ் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு நம்ம வெளியிலே போக வேண்டியிருக்கு. அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்காது. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உங்களை நான் பாதுகாப்பாக, உங்களை அரணிப்பான நன்மையான இடத்திலே நான் வைத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே நான் உங்களுக்கு தர வேண்டியதை தந்து உங்களை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலம்
அந்த காலம், அந்த நேரத்தில் அவர் தீவிரமாய் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஊழிய பயணத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப பேர் இந்த திருமணம்னு சொல்லி வார நேரத்தில் நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் ஆராதிப்பாங்க, நல்லா தான் ஊழியம் செய்வாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த கேர்ள்ஸுக்கு ஒரு 28 வயசு, இல்லாட்டி இந்த பாய்ஸுக்கு ஒரு 30-35 வயசு ஆகணுன்னு என்ன தான் நடக்குமோ தெரியா, ஏதோ உலகமே உடஞ்சி விழ போகிற மாதிரி, ஐயோ எனக்கு 28 வயசாகுது, ஐயோ எனக்கு 30 வயசாகுது, இதுக்கு மேலே கர்த்தருடைய திட்டத்துக்காக நான் காத்திருக்க முடியாது, யாரையாவது பரவாயில்ல கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக காத்திருக்காம அவசரப்பட்டு ஏதோ ஒரு குழியில் போய் விழுவாங்க, ஏதோ ஒரு குழியில் போய் விழுவாங்க. இல்லை, 28 வருஷம் இருந்துட்டீங்கல்ல, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு நாங்கள் அவ்வளோ ஒன்றும் லேட்டாக மட்டும் இருக்க தேவையில்ல. ஆனால் அப்படியெல்லாம் வெயிட் பண்ணி அவ்வளோலாம் அவ்வளோவெல்லாம் நீங்கள்லாம் அவசரப்பட்டு கஷ்டப்பட தேவையில்லை. இவ்வளவு நாள் பொறுத்தீங்க, கொஞ்சம் பொறுங்க, கர்த்தர் ஏற்றதை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். அதில் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா ஊழியம் செய்கிற நாட்களில் ஒரு 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 கேர்ள் வருவாங்க, வந்து அவங்க ஃபேமிலியாக வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அப்பா அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு அவங்களுக்கு திருமண காரியங்கள்லாம் அப்படி இந்த நாட்களுக்கு நெருங்கிச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எங்களுக்கு தெரியாமலே வீடு மாறினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா எங்களுக்கு தெரியாமலே ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க திருமணமும் பண்ணிட்டாங்க. யாரையா இவங்க திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா கர்த்தருடைய வழியில் இல்லாத ஒருத்தரை திருமணம் பண்ணனால அவங்களுக்கு இப்போ ஃபேஸ் பண்ணி கொள்ள முடியலை. ஸோ அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை அதன் பின்பதாக அவங்களுக்கு வேதனையாக மாறிச்சு, அதன் பின்பு ஒரு கண்ணீராக மாறிச்சு. அதன் பின்பு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா, குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்திருக்கு, ப்ரே பண்ணுங்க, சேரணும். ஆனால் அவ்வளவு காலம் பொறுத்தவங்க கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்கன்னா கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்களை திருமணம் செய்திருக்கலாம். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளால் சில காரியங்களை செய்து கொள்ளலாம், முடியாதுன்னு சொல்லலை, ரைட்? நம்மளால் நம்முடைய பலத்தில் சில காரியங்களை செய்து கொள்ளலாம், ஆனால் அது எங்களுக்கு வேதனையை கொண்டு வந்து தரும். அதை விட நாம் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம் என்றால் அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செவ்வையாய் நமக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. திரும்ப நம்மளோட முட்டை கதைக்கு வரேன். போன கிழமை பேசின முட்டை கதை. அந்த போன கிழமை நாங்கள் பார்த்த முட்டை கதை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், முட்டை இருக்கு, 21 நாள் போன பிறகு தான் அது வந்து கோழி அந்த குஞ்சு பொரிக்க போகுது. ஆனால் இந்த சிக்கன் ஃபார்மர் அவசரப்பட்டு முட்டையை 17-18 நாளில் உடைச்சாருன்னு சொன்னால், நான் சொன்னேன் அது கோழி குஞ்சு வராது, வேறு ஏதோ வரும்னு சொல்லி, அதுக்கு பேர் நமக்கு தெரியாதுன்னு சொன்னோம், சரியா? இப்போ இது இப்படி நடக்காது. ஆனால் இதை நான் சும்மா நாங்கள் இந்த கதை இந்த மெசேஜுக்காக நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த கோழி குஞ்சு அது இப்போ அப்படியே 10 நாள் ஆகி 15 நாள் ஆகி 18 நாள் ஆகணுன்னா இது சொல்லுதுன்னா, என்னால் உள்ளே இருக்க முடியலை, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற அது என்ன கருவா, அது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, அது உடச்சிக்கிட்டு வெளியே பார்த்துச்சுன்னு சொன்னால் அது கோழி குஞ்சாக வெளியே வராது, அது வேறு ஏதோவா வெளியே வந்து சம்டைம்ஸ் அது செத்தே போயிடும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது அப்படியே ஒரு அழகான கோழி குஞ்சாக வரும்போது அதுக்கு கிடைக்கப்படுற அந்த அழகு, அதன் பின்பு அதுக்கு ஒரு பராமரிப்பு கிடைக்கும், அதன் பின்பு அது அழகாக வளர்ந்து அது அப்படியே தாயின் சட்டைகளுக்குள்ளேருந்து அப்படியே வளர்ந்து வந்து ஒரு அழகான கோழியாக மாறும். அதன் பின்பு அது சில நாட்கள் முட்டை கொடுக்கும். அப்போ அது மூலமாக சிலர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதன் பின்பு அது ஒரு காலத்தில் அது அப்படியே மரித்து போகும், இல்லாட்டி ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இது வந்து ஒரு கோழியோட லைஃப்பில் இருக்கிற ஒரு அதில் ஜேர்னி, இல்லாட்டி அது லைஃப் ஸ்டைல், இல்லாட்டி அதுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சில நன்மைகள்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் அது இழந்து போய்விடும். எப்போன்னு சொன்னால், அந்த 21 நாள் அது உள்ளே இருக்க முடியாது, நான் வெளியில் வரணும்னு நினச்சிச்சின்னா அது எல்லாத்தையும் இழந்து போய்விடும். அவன் புரியுதா கோழிக்கு முட்டை கதை? அதை மாதிரி நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு பாதுகாப்பான இடத்துல. அவர் வைத்திருக்கிறார் 21 நாட்கள், அவர் வைத்திருக்கிறார் இவ்வளவு வருடங்கள் அல்லது இவ்வளவு மாதங்கள். நீங்கள் போன பின்பு உங்களுக்கு இந்த நன்மையை கொடுக்க இருக்கிறேன், உங்களுக்கு இதை தர இருக்கிறேன்னு சொல்லி, அதற்கு முன்பு நாங்கள் அவசரப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம எதையாவது செய்தோம் என்று சொன்னால், அந்த கோழியோட லைஃப் டைமில் அதுக்கு இருந்த சில நன்மைகள் அது பெற முடியாமல் போனது போல, எங்கள் லைஃப்பில் சில கடவுள் வைத்திருக்கிற சில நன்மையானது நம்மளால் பெற முடியாமல் போய்விடும். அதனால் அந்த வெப்பத்தில் நம்ம இருக்கணும்னு இருக்கு, அது நம்முடைய நன்மைக்காக. ஆமென். அந்த கோழி அடகாகும் போது அந்த வெப்பம் தான் அந்த உள்ளே போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இருக்கணுன்றது அது ஒரு நியதியாக இருக்குது, அது நமக்கு நன்மையை தருவதற்காக நாங்கள் பார்க்குறோம். ஆகவே நாங்கள் அமைதியாய் பொறுமையாக இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மேன்மையானதை அடைவோம். ஹல்லேலூயா.
பிஃபோர் டைம், அதாவது அவருடைய நேரத்துக்கு முன்பு நாம் எதையெல்லாம் செய்ய பார்க்கிறோமோ அது நமக்கு நன்மையானதை கொண்டு வந்து தராது. அது நம்முடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஊழியத்தில் சம்டைம்ஸ் இருக்கலாம். ஊழியத்தில் கடவுள் வந்து நம்மளை ஒவ்வொரு படிப்படியாக நம்மளை நடத்திட்டு போகிறாரா இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து நம்ம அதில் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோன்னு சொல்லி பார்த்து ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு போகிறா இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நம்ம பொறுமையாக கொடுத்ததை நாங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மளை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு நல்ல சம்பவத்தை பார்க்கலாம். யாக்கோபுடைய வாழ்க்கை. யாக்கோபு வந்து பிறக்கும் போது அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு ஆதியாகமம் 25, Genesis chapter 25 verse 23. Genesis chapter 25 verse 23. இது யாக்கோபு பிறக்கும் போது கொடுக்கப்பட்ட வார்த்தை. வாசிங்க சிஸ்டர். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. Genesis chapter 25:23. 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உருவாயிருக்கிறது. ரெபெக்காளுக்கு சொல்லப்படுது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். அது எந்த ஜனத்தார்னா 2 பிரியுது. அதுல ஒன்று வந்து யாக்கோபு, ஒன்று வந்து ஏசா. ஸோ இந்த யாக்கோபு வந்து பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ரைட். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது the older will serve the younger. அதாவது அந்த இளையவன் என்ன செய்யப்படுவான், அவன் வந்து இவனை அவன் தான் ஆளுகை செய்வான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், பிள்ளைகள் 2 பிறக்கிறாங்க, வளர்ந்து வராங்க. இந்த தாய்க்கு வந்து ஒரு அவசர புத்தி. இந்த வார்த்தை நிறைவேற மட்டும் தாய்க்கு இருக்க விருப்பம் இல்லை. தாய் என்ன பண்ணான்னா, குறுக்கு வழியில் அவசரப்பட்டு என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், ஏசா போயிட்டு பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை குறுக்கு வழியில் யாக்கோபுக்கு பெற்றுக் கொடுத்தார். தகப்பனார் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு ஏசான்னு நினைத்து அந்த ஆசீர்வதிக்கிறார். இப்போ இது குறுக்கு வழியில் வந்துச்சு. அதாவது காட் பிளான் இது. இப்படி தான் யாக்கோபு பலத்த ஜாதியை வருவாருன்னு ஏற்கனவே கடவுளோட வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது நிறைவேறும் மட்டும் அவ இருக்காம, அவ குறுக்கு வழியில் தன்னுடைய மகன் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்ததுனால, நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம்ட வாழ்க்கை கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்துச்சு தான், ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா போச்சு. ஈசாக்கோட வாழ்க்கையும் நல்லா ஸ்மூத்தாக ஆசீர்வாதமாக போச்சு. ஆனால் அந்த யாக்கோபு பட்ட பாடு பெரும்பாடு. யாக்கோபுக்கு சரியான வேதனை. நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், யாக்கோபு வந்து ஒரு திருமணத்தை செய்கிறதுக்கே அவர் வந்து ஏமாற்றப்படுறாரு. ஒரு திருமணம் பண்ணி கொள்றது கூட ஏமாற்றப்படுறாரு. ஏன்னா இங்கே அவர் வந்து கடவுள்கிட்ட டைமுக்கு முதல்ல அவர் அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்று மேலே வரணும்னு நினைச்சதுனால, அவர் கர்த்தருடைய கரத்தில் அடங்குகிறாததுனால, அவர் வந்து அவருடைய திருமணமே அவருக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. முதல் 7 வருஷம், அது 7 வருஷம் முடிஞ்சு போய் பார்க்கக்குள்ள அவள் விரும்பினவள் இல்லை, அவங்க அக்காவை மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ திரும்ப இன்னொரு 7 வருஷம், மொத்தமாக 14 வருஷம் எடுக்குது அவருக்கு விருப்பமானவளை திருமணம் செய்வதற்கு. சரியா? அதன் பின்பு அவர் ஆரானை விட்டு ஓடுகிறார். இப்போ அவருடைய அண்ணன் ஏசா அவரை கொல்ல தேடுகிறதுனால ஆரானை விட்டு ஓடுகிறார். ஓடி போனவர் அதன் பின்பு தாயை பார்க்கவே இல்லை, தாயை காணவே இல்லை. அவருக்கு அதன் பின்பு தாயை காணுகிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதன் பின்பு தன்னுடைய சகோதரன் அவரை கொல்ல தேடுறதுனால அவர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருந்துச்சு. அவருக்கு கிடைத்த பிள்ளைகள் அவருக்கு உண்மையா இருக்கல்ல. அவருக்கு கிடைத்த பிள்ளைகள் அவருடைய பிரியமான யோசேப்பை கொண்டு போயிட்டு விட்டுட்டு சொல்றாங்கன்னா, அவர் மிருகங்கள் கொன்று விட்டதுன்னு சொல்றாங்க. இப்படி பல வேதனைகள் அவருக்கு கிடைத்தது. ஆகவே பல வேதனைகளோடு கூட தான் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை போனது. ஆனால் இது தேவன் அவருக்கு வைத்த வாழ்க்கை இல்லை, இது அவரா தேடிக்கொண்டது. அவரை ஆண்டவர் பலத்த கரத்துக்குள்ள வைத்து பாதுகாப்பாக வைத்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினாலும், அவர் அதற்குள்ள இல்லாமல் அவர் தன்னுடைய தாயும் அவரும் சேர்ந்து செய்த அந்த கிரியை அவருக்கு நிம்மதிய சமாதானத்தை கொடுக்காம வேதனை தான் கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். சில காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் மட்டும், கர்த்தர் கொடுத்த வாக்குகள் நம்ம லைஃப்பில் நிறைவேறும் மட்டும் நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், காத்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையில் சொன்னாலும் காத்திருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். காத்திருக்கிறது ரொம்ப கடினம், காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால்
நம்ம அறியாத ஒரு நாள் நம்ம 9.5 மாதம் 10 மாதம் நாம் காத்திருந்தோம் தாயின் கருவிலே. நம்ம அங்கே காத்திருந்தோம். அது நமக்கு தெரியலை. நம்ம விருப்பமோ விருப்பம் இல்லையோ நம்ம காத்திருக்கப்பட்டோம். அதனால தான் நம் பாதுகாப்பாய் சுகத்தோடு வெள்ளத்தோடு வெளியிலே வந்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அன்றைக்கு கரு போல காத்தவர் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் பாதுகாத்து அவர்களை நடாத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். கஷ்டமாக தான் இருக்குன்னு அவருக்கும் புரியுது, ஆண்டவருக்கும் தெரியுது. கொஞ்சம் கடினமாக தான் என் மகனுக்கு இருக்குது, இது என் மகளுக்கு கடினமாக தான் இருக்குது. என் மக சுற்றி பார்த்து கண்ணீர் விடுறது நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளியிலே வந்தால் அழிந்து விடுவாய். உனக்கு இது இப்பயே கிடைத்தால் இது உன்னை அழித்து போட்டு விடும். ஆகவே ஒரு காரியத்துக்காகத்தான் நான் தாமதமாக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அதை நான் தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். யாவரும் எழுந்திருப்போம். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் வரும், தீவிரமாய் கிடைக்கும், தீவிரமாய் அவர் அதை எங்களுக்கு தருவார். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். யாக்கோபை போல நீங்க கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு பிடிக்கல. யாக்கோபை போல நீங்க ஏமாற்றப்படுறது ஆண்டவருக்கு பிடிக்கல. யாக்கோபை போல நீங்க வேதனைப்படுறது ஆண்டவருக்கு பிடிக்கல. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுங்க, என் அன்பு மகனே மகளே, இழந்து விடாதே. சற்று காத்துரு, நான் உனக்கு நன்மையை செய்வேன்.